வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா உடன்குடியில இருக்கோம். எங்க டிராவல் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா சென்னைக்கு டிராவல் பண்ண போறோம். வெல்கம் டு ஸ்ரீ எக்ஸ்பிரஸ். மக்கள் சேவை எங்களோட நோக்கம். வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா உடன்குடியில இருக்கோம். எங்க டிராவல் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா சென்னைக்கு டிராவல் பண்ண போறோம். இதுக்கு மேல இந்த வாய்ஸ்ல பேச முடியலங்க. இந்த ஸ்லாங் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஜிபி மூத்த அண்ணா ஊரான உடன்குடியில இருக்கோங்க. இங்க இருந்து எங்க டிராவல் பண்ண போறோம்னா தலைநகரம் சென்னைக்கு தாங்க. உடன்குடி டு சென்னை இன்னைக்கு ஒரு ஆம்னி பஸ் டிராவல் லாகா இருக்க போதுங்க. சரி, நானும் இந்த ரூட்ல டிராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம உடன்குடியில இருந்து இது வரைக்கும் நான் டிராவல் பண்ணதில்லை. நம்ம திசைன்வில இருந்து டிராவல் பண்ணிருக்கேன், அந்த ரூட் வழியா வந்திருக்கேன். பட் உடன்குடியில இருந்து ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதில்லை. சரி, எந்த பஸ்ல ட்ரை பண்ணான்னு சொல்லி ரெட் பஸ்ல தேடிட்டு இருந்தாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த பஸ் மாட்டுச்சு. புது ஆப்ரேட்டருங்க, ஸ்ரீதேவி எக்ஸ்பிரஸ்ங்க. இந்த பஸ்ல தான் இன்னைக்கு நம்ம டிக்கெட் போட்டிருக்கோம். புது ஆப்ரேட்டர் எப்படிப்பட்ட சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க எல்லாமே பார்க்கலாங்க. பஸ் வர டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா உடன்குடியில இருந்து 5:45 எடுக்கிறாங்க. எப்படிப்பட்ட சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க, அம்யூனிட்டிஸ் என்ன கொடுக்குறாங்க, டைமிங்ஸ் வேணும் அச்சீவ் பண்றாங்களா பார்ப்போம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா கரெக்டா பஸ்ஸோட பார்க்கிங்ல இருக்கோங்க. சக்தி பார்க்கிங் நம்ம உடன்குடியில இருந்து திருநெல்வேலி போற வழியில இருக்கு. பார்க்கிங்கே வந்தாச்சு. முன்னாடியே பஸ் பொறுமையா வளைச்சு கிளச்சு பக்காவில் இருக்கலாம் சொல்லி முன்னாடியே நான் பார்க்கிங் வந்துட்டேங்க. எனக்கு மட்டும் தான் பஸ் நிக்குது. சூப்பரா இருக்குங்க. பஸ்ஸோட பாடி வந்து ஒரு டிஃப்ரெண்டான பாடி உங்களுக்கு சொல்றேங்க. நீங்க போயிட்டு பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வாங்க. சூப்பரான ஜேர்னியை நம்ம உடன்குடியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க, வாங்க. கைஸ், மோஸ்ட் ஆஃப் த பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு பார்க் பண்ணுறாங்கங்க. எம்எஸ்ஸு, ஃப்ளிக்ஸு, நேஷ்னலு, இங்கே தான் நம்ம பஸ்ஸு நிற்கிது. உங்களுக்கு ஸ்பெஷலாக காமிக்கிறேங்க. NCS Tamil BGM. கைஸ், இந்த சக்தி பார்க்கிங் வந்து ஒரு நல்ல ஒரு பார்க்கிங் சொல்லலாங்க. ஏன்னா இப்போ நம்ம பஸ்ஸில் வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆம்னி பஸ் பார்த்திங்கன்னா நம்ம பார்க் பண்ணுற போது டிரைவர்ஸ் பார்த்திங்கன்னா வண்டியில் தான் தூங்குவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வெயில் அடிக்கும் போதெல்லாம், அது சம்மர் டைம்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம சக்தி பார்க்கிங்கில் பார்த்திங்கன்னா இந்த ஓலை கொட்டக்காய் இருக்குல்ல, இங்கே தான் பார்த்திங்கன்னா டிரைவர்ஸ் வந்து தூங்குவாங்கங்க. நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பஸ்லேயே படுக்கிறதுக்கு இந்த ஓலை கொட்டக்காய் எவ்வளோ பரவாயில்ல. வெயிலும் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. டிரைவர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணுவாங்கங்க. காலிலேருந்தே நம்ம நைட்டு வரைக்கும் பஸ்ஸை கிளம்புற வரைக்கும். நல்ல விஷயங்க. பார்த்திங்கன்னா பாய் தலானிலாம் அங்கே போட்டிருக்காங்க. சூப்பர். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ரெஸ்ட் ரூம்ஸும் கொடுத்துருக்காங்கங்க. பரவாயில்ல, ரெஸ்ட் ரூம் அங்கே கொடுத்துருக்காங்க. சூப்பர். இங்கேயே அவங்க சமைச்சு சாப்பிட்டுப்பாங்கங்க. கைஸ், பஸ்ஸோட பாடி டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லியிருப்பேன். எஸ்ஆர்எம் பாடி பில்டர்ஸுங்க. கைஸ், டீசல் அடிக்க வந்திருக்கோங்க.
கைஸ் ஃபைனலா பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ள வந்தாச்சுங்க. பஸ்ஸோட இன்டீரியர் பாத்தீங்களா, செம்மையா இருக்குங்க. உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸ் போட்டு பக்காவா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நான் எஸ்ஆர்எம் பாடியில டிராவல் பண்றேங்க. சூப்பரா இருக்கு. உள்ள இன்டீரியர் ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு பஸ்ஸோட அமெனிட்டிஸ் எல்லாமே பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருக்கு. உள்ள வந்தோடனே உங்களுக்கு ஏர் ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் போட்டு ஏசி சில்னஸா இருக்கட்டும், ஆம்பியன்ஸே இம்ப்ரெஸ் பண்ணிருச்சுங்க. உள்ள வந்தோடனே அந்த இன்டீரியர் பார்த்தோடனே, அது பேசஞ்சர்ஸ் வந்து இப்போ யாரும் வரலங்க. நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்க்கிங் பண்ணாலும் இப்போதைக்கு யாரும் வரல. உள்ள இன்டீரியர்ஸ் பக்காவா இருக்குங்க. பஸ்ஸோட அமெனிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம், வாங்குங்க. கைஸ் நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா ஏசி சீட் கம் ஸ்லீப்பருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பெர்த்தில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி எக்ஸ்பிரஸ் அவங்க பிராண்டிங் போட்ட பெட் ஸ்ப்ரெடுங்க. நல்லா நீட்டாக இருக்குங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பிளாங்கெட்டுங்க. நல்லா திக்கா சூப்பராக இருக்க பிளாங்கெட்டு. இங்கே நமக்கு எலிவேட் டைப்பில் பில்லோ கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் ரெஸ்ட்டுங்க. பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. பிளக் டைப்ல யூஎஸ்பி டைப்ல சார்ஜிங் பாயிண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்டுங்க. தலைக்கு மேலே அட்ஜஸ்டபிள் டைப்ல ஏசி வென்ட்டு. ஏசியோட ஃப்ளோ சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா. லக்கேஜ் ஹோல்டர் உங்களுக்கு. இங்கே நமக்கு ஸ்க்ரீன் இருக்கு. காலுக்கு மேலே ஒரு அட்ஜஸ்டபிள் டைப்ல ஒரு ஏசி வென்ட்டு. அங்கே சேஃப்டிக்கு ஹேமருங்க. ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் பாருங்களேன், நீட்டா இருக்குங்க. வண்டி புது பஸ்ஸுங்க. நமக்கு இப்போதான் ரீசெண்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சர்வீஸை. பக்காவா இருக்குங்க உள்ள இன்டீரியர். நம்ம வந்து சீட்ல என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால் கிட்ட அட்ஜஸ்டபிள் டைப்ல ஃபுட் ரெஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மேகசின் பவுச், வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஹூக்குங்க. அப்புறம் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்டுங்க. ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடியோ சிஸ்டம் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிள் டைப்ல ஏசி வந்துட்டுங்க. சூப்பரா இருக்குங்க. ரெக்லைனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 60% படுத்துட்டு போற ஃபீல் தாங்க இருக்கும். செமி ஸ்லீப்பர் ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. சூப்பரா இருக்குங்க ரெக்லைனிங். கைஸ் 2 சீட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஎஸ்பி டைப்ல சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கைஸ் எவ்வளோ பஸ்ல நம்ம டிராவல் பண்ணியிருப்போம். ஒரு சில பஸ்லலாம் நம்ம பர்த்து கீழே நம்ம வந்து ஸ்லிப்பர்ஸ் விடும் போதெல்லாம் இந்த இடத்துல விடுவோம். கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செருப்பு வந்து நம்ம அடுத்த ரெஸ்ட்டாக போகும்போது செருப்பு இங்கே இருக்காது, முன்னாடி எங்கேயோ போயிருக்குங்க. நம்ம பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே தனியாக வந்து ஒரு ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக நீங்கள் வந்து செருப்பு வச்சிங்கன்னா அதே இடத்துல இருக்குங்க. நல்ல விஷயம். கைஸ் உங்களுக்கு ஃபேர் டீட்டெயில் சொல்கிறேங்க. நம்ம பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சீட்டருக்கு உங்களுக்கு 850 ருபீஸுங்க. நம்ம சிங்கிள் அப்பருக்கு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸு. அதே வந்து டபுள் அப்பர் மேலே பார்த்தீங்கன்னா 950 ருபீஸு. நம்ம சிங்கிள் லோயருக்கு பார்த்தீங்கன்னா 1050 ருபீஸுங்க. இதான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸுங்க, டிக்கெட் ரேட்டு. கைஸ் இன்னைக்கு காலையில் தான் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை நம்ம போய் பார்த்து தரிசனத்தை முடிச்சுட்டு வந்தாங்க. 100 ரூபா டிக்கெட்டில் தான் போனேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சஷ்டிங்க, கூட்டமாக இருக்கும் சரி 100 ரூபா டிக்கெட்டில் போனேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சுங்க 100 ரூபா டிக்கெட்லேயே சொல்லிட்டு. எப்படியோ நானும் ரொம்ப நேரம் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் போகணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான நேரம் வந்துச்சுங்க. ஒரு கடையே கூப்பிட்டா தான் நம்ம திருச்செந்தூர் போக முடியும் போல். நம்ம என்ன தான் நினச்சாலும் சரி, நான் சென்னையிலேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சா வந்துடலான்னு பார்த்தேன். வர முடியல. என் சொந்த ஒரு காரைக்குடி தாங்க. காரைக்குடிலேருந்தும் நிறைய வாட்டி ட்ரை பண்ண வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நேரம் அமைஞ்சதில்லை. நீங்கள் நல்லபடியாக முடிச்சாச்சுங்க தரிசனத்தை. நீங்கள் நம்ம திருச்செந்தூருக்கு வந்து எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க, சீக்கிரமாக ஒரு நேரத்தில் பார்த்துருக்கீங்க, ரொம்ப நேரம் இவ்வளோ டைம் கன்சியூம் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. நம்ம பஸ்ஸை பார்த்தீங்கன்னா உடனுக்குடிலேருந்து கிளம்பிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் தாங்க. வாங்க அப்படியே நம்ம கேபின் டேட்டை ஸ்டார்ட் பண்ணலாங்க. கைஸ் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற கஸ்டமருக்கு என்ன ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கலாங்க. மேம் சொல்லுங்கள், உங்கள் நேம் என்ன மேம்? என் பேரு விஷாலினி. ஓகே மேம். எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க? நான் வந்து இப்பதான் அந்த பஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. அது லான்ச் பண்ணதுல இருந்துமே நான் இது வரைக்கும் 2 டைம்ஸ் டிராவல் பண்ணிருக்கிறேன். ஊருக்கு வரும்போது இதுலதான் வந்தேன். உங்கள் நேட்டிவே தானே? நேட்டிவ் இங்க தான். அதனால ஊருக்கு வரும்போது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆன் டைம் ரீச் பண்ணிடலாம். அப்புறம் உள்ள இன்டீரியர் எல்லாமே அழகா இருக்கு. டிரைவர்ஸ் எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகிக்கிறாங்க. அப்புறம் ரெஸ்ட்ரூம் போனோம்னா கூட அர்ஜென்ட்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, பெஸ்டா இருக்கும். கரெக்ட் டைம்ல ரீச் பண்ணிடலாம் ஊருக்கு போகணும்னா. நம்பி வரலாம். பெஸ்டான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ. பையன் கொண்டு விட்டாப்ல அவரு லிங்கேஷா அவனை தான் ஓட்டின 7:30 மணிக்கு வந்து இருந்தது. 7:30 மணி நேரம் அவனும் 80 அப்படி
அல்லாமொழின்ற ஊரில் சாமி கும்பிட்டு பூஜை போட்டு கிளம்புவாங்க. உள்ள போக மாட்டீங்களோ? சரி, ஓகே ஓகே. உள்ள போவோம். அது போகணும். இதை நீ சுத்தமாக ஜாலியாக பேசணும். இப்போ நான் அவங்க பேட்டி எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆமாண்ணே, ஆனால் ஜாலியாக விட நம்மகிட்ட பேசுகிற மாதிரி. இப்போ திரும்ப அவங்க திரும்பி பார்க்கக்கூடாது. கைஸ், இவங்க 3 பேர் இருந்தாங்க இந்த பஸ்ஸோட தூண்கால்ங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டிரைவர் அண்ணா கிட்ட இன்டர்வியூ எடுப்பாங்க. அண்ணே வணக்கம், உங்க பேருண்ணா? மணீஸ்வரன். எத்தனை வருஷமா டிரைவிங் சர்வீஸ்ல இருக்கீங்கண்ணா? ஒரு 10 வருஷமா இருக்கு. 10 வருஷம். ஆவணி பஸ் ஃபீல்ட்லண்ணா? ஆமா, ஆவணியில 10 வருஷமா இருக்கு. அதுக்கு முன்னாடினா லாரி அந்த மாதிரி ஓட்டிருக்கீங்களா? அப்ப அது கூட காலேஜ் பஸ் ஓடிடுது. காலேஜ் பஸ்? காலேஜ் பஸ் ஓடிடுறேன். ஆ, நமக்குள்ள பஸ் தான் இதெல்லாம் ஓடிடுது. ஓகே ஓகே. சொந்த ஊர்ண்ணா உங்களுக்கு? திருச்செந்தூர். திருச்செந்தூர். ஆ, வருஷமான வண்டி பிள்ளைக்கு புது வண்டி. புது வண்டி. எதனால சாப்பிடுறது கொஞ்சம் வெளியே போட்டு கொஞ்சம் வண்டி கொஞ்சம் வர நல்லா இருக்கும். உள்ள வந்து குப்பை போடாம கொஞ்சம் அவங்க வீடு மாதிரி பாத்துக்கிட்டா புது வண்டி. எவ்வளவு ஆச்சுண்ணா வண்டி போட்டு? இது வந்து இப்பதான் ஒரு 3 சிங்கிள் ஆகுது. 3 சிங்கிள் தான் அது? அப்பா, ஓகே ஓகே ஓகேண்ணா. ஓகேண்ணா, நீங்க மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்ண்ணா. ரொம்ப நன்றி. கைஸ், இங்க பாத்தீங்கன்னா அண்ணா உங்க பேருண்ணா? பேர் சிவகுரு. ஓகேண்ணா. எப்படி அண்ணன் தான் பாத்தீங்கன்னா பஸ் ஒரு ஆன் போர்ட் அசிஸ்டன்ட்ண்ணா. சிவகுரு. உங்க சொந்த ஊர்ண்ணா? திருச்செந்தூர். திருச்செந்தூர். ஓகே ஓகேண்ணா. எப்படிண்ணா இருக்கு? புது பஸ் போட்டிருக்காங்க, எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. இந்த லைன்ல கரண்ட் போச்சுடா. மறந்தே கொஞ்சம் அனுப்புறேன். அண்ணே, நீங்க என்கிட்ட பேசுங்க. லைசன்ஸ் எடுத்து 2001 வேளமால தம்புல காலேஜ் தான். ஓகே. எத்தனை லைட்டு? ஒரு பூக்கு ஒரு லைட் இருக்குது. வண்டி நமக்கு அந்த அளவுக்கு 3 வருஷம் மீன் வண்டி ஓட்டேன். 3 வருஷமா? இப்ப ஆரம்பத்துலண்ணா? பாம்பே இருந்து காலி பண்ணி இங்கே வந்து சென்னைக்கு வந்து ஊருக்கு வந்த நேரத்தில் 3 வருஷம் மீன் வண்டி. பாம்பேல இருந்தா? பாம்பேல இருந்து எங்க வரீங்கண்ணா? பாம்பேல காலி பண்ணி வந்தேன். பாம்பேல என்ன வண்டி ஓட்டிங்கன்னு கேட்காப்ல. பாம்பேல எல்லா வண்டியும் ஓட்டிருக்கேன். அது மட்டன் வண்டி, ஈச்சரு, காய்கறி வண்டி. வா, அது நைட் தான், அதுவும் ஸ்பீட் தான். ஓகே ஓகே ஓகே. கவர்மெண்ட்லாம் வெட்டி அந்த வண்டியில் ஏற்றி விட்டு கடைக்கெல்லாம் இறக்கும். அப்பா, ஒரு வண்டியில் 300 ஆடு 400 ஆடு திரும்பி கிடக்கும். வாடி. அதில் காய்கறி மாறிட்டு போவேன். அங்கே பாம்பேல? பாம்பேல. ஆ, அங்கே ஒரு 10 வருஷம் வண்டி ஓட்டினேன். ஓகே ஓகே. இதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 15 நாள் கார்பரேஷன் கவர்மெண்ட் வண்டி ஓட்டினேன். நம்ம டிஎன்எஸ்டிசியா இல்லை? கவர்மெண்ட்ல ஸ்ட்ரைக் பண்ணாங்க ஒரு டீமுக்கு. ஓகே ஓகே ஓகே. அந்த டைம்ல வந்து கவர்மெண்ட் பஸ் ஓட்டினேன். ஒரு 14 நாள் ஓட்டினேன். சரி. அதுக்கப்புறம் தான் சரி ஆம்னி பஸ் போகணுங்கிறக்காக தான் 2007 ஆம்னி பஸ் எஸ்ஆர்எம் சேர்ந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் அங்கே தான்? ஆமாம், தாய் வீடு நமக்கு எஸ்ஆர்எம் தான். அதுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ்டிங் ஒரு 8 வருஷம். ஓகே ஓகே. இப்போ இந்த ஸ்ரீதேவி பஸ் இப்போ ஒரு 6ஆம் தேதி ஆப்ரேட் ஆயிடுச்சு. 6ஆம் தேதி ஆப்ரேட் ஆகி சிறப்பாக ஓடிட்டு. சூப்பர் சூப்பர். டிரான்ஸ்ஃபிங் எடுத்து ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் வரீங்களாண்ணா? 2 மாதம் சும்மா தான் வீட்டில் இருந்தேன். ஓ, சரியாவில் சரி அடுத்த பஸ் ஸ்ரீதேவி ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவோம். ரைட் ரைட் ரைட், சூப்பர். கைஸ், நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக உங்களுக்கு வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்கங்க. 500 ml வாட்டர் பாட்டில். சிலவங்க புதுசாக வந்திருக்கெல்லாம் நினைச்சவங்க பாடாக படுத்தாங்க போட்டு சொல்லி கொடுத்தோம். தம்பி 2 மணி நேரம் வேலை இண்டஸ்ட்ரி வேலை பார்த்தானா உனக்கும் யார் தெரிஞ்சிடும் வேலை பார்த்துருக்கு. நான் சொல்ல வேண்டியலன்ட்டு சொல்லி கொடுப்பேன். தெரியாது சொல்லி கொடுப்பேன். உழைக்கிடுவான். சும்மா ஒரு பையன் சொல்லுவான், வந்தாலும் சொல்லுவான். உங்களுக்கு தான் நான் அந்த ட்ரான்ஸ்டிங்கில் எந்த வண்டியில் வேலை பார்க்க போனாலும் சரி
இதோட வேலை பார்த்தேன், பட்டாச்சி கூட பார்த்தேன். நேர் உடனே என்ன கூட ஐயோ அவன் கூட வேலை பார்த்தா நீ நல்லா வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு கிடைக்கலன்னா ஆர்டர் போட்டு வந்த படம் பார்ப்பாங்க. அப்பா நேரம் கொண்டு வந்து ஒன்று கிடைச்சிடும். ஆ லாரி ஃபர்ஸ்ட் மளிகை கடை போயிட்டு அப்புறம் அங்கே கொஞ்சம் வேலை பார்த்துட்டு. அப்படியே அப்போ சின்ன பையனாக இருந்ததில்ல பால் இருந்த லாரி ஒயராக இருக்க மாட்டேன். ஓ ரைட் ரைட் ரைட். ஆ அதனால லாரிக்கு போயிருந்தேன். அவன் சின்ன வயசுல போயிட்டீங்க. 25 படிச்சு முடிஞ்சாலே போயிட்டேன். அப்பா பாம்பேக்கு. ஆ ஆ மளிகை ஒரு 2 வருஷம் இருந்திருப்பேன் மளிகை. நம்ம ஹிந்தினா எனக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும். ஓ எப்படின்னா அங்கே போனனாலயா இல்லை? இல்லை அந்த மளிகை கடையில் இருந்து எழுத வருவாங்க. ஓ அவங்களுக்கு அதை அப்படி எழுதி பழகிட்டேன் படிச்சுட்டேன். இப்போ அதெல்லாம் மறந்துட்டு. மறண்டா? ஆமாம் இது இந்த வருஷத்துல அந்த கூட 20 வருஷம் ஆகிட்டேன். ஓ சரி சரி சரி. ஆ ஆ அப்புறம் தான் இந்த பால் கம்பெனி வேலை பார்த்தேன். சரி சரி சரி. லாரியில் போய் ஆ அப்போ நம்ம தலைமையில் ஒரு 3 நாள் போங்க வாடகை இறக்கிறதுக்கு. ஆ ஆ தேவையில்லை. அப்போ வாடகை தேவை வண்டி தான் வரும். ஓகே ஓகே ஓகே. அவன் பகல் வேறு வேலைக்கு போயிட்டு நைட்டுங்கிற வாட்ட வருவான். ஆ ஆ ஆ அப்போ அவனுக்கும் தூக்கணும்ல. ஆமாம் கண்டிப்பாக. அந்த நேரத்தில் நம்மகிட்ட தருவான் வண்டியை. ஆ ஆ ஆ இங்கே ஓட்டி பழகு ஓட்டு நோட்டு ஆ ஆ ஆ நீங்களும் நோட்டுவோம். ஓகே ஓகே. ஒரு 5 கிலோமீட்டருக்கு மெதுவாக போகிற மாதிரியே பால் இறக்கிருக்கோம். ஆ ஆ ஆ அப்படியே பழகிட்டு அப்படியே பழகிட்டீங்க. அப்படியே பாம்பேல சின்ன வயசு ஆசையாக பழகிட்டு 2002 வரைக்கும். ஆ 2002 வரைக்கும். 2002 கல்யாணம் முடிஞ்சது. அப்புறம் எதுக்கு போய்கிட்டுனா ரோடு இருக்கும், ஆ வீடாக தான் இருக்கும் வரிசையா. எத்தனை வயசுமோ அத்தனை வயசு வரைக்கும் வரிசையாக நிற்கும். ஆத்தாடி. வீட்டு வாசலில் நிற்கும். அது எப்படின்னா அது தெரு மாதிரி இருக்குமா இல்லை தெரு தான். ஒரு காலனி மாதிரி இருக்கும்? இப்போ ரோடு போகிறதுக்கு அப்படி வர்றதுக்கு ஓ வெளியே கூப்பிட்டுலாம் போகலாம். ஆ உள்ளே தேட்டர் இருக்கு. அந்த சொன்ன உள்ளே 7-8 தேட்டர் இருக்கு. 7-8 தேட்டரு. தேட்டர் இருக்கு. ஆத்தாடி. நான் இன்னும் நைட் மட்டன் நேரம் போவேன், அதனால தெரியும். ஓகே நீங்கள் அங்கே தான் அந்த சைடு தான் போவீங்களோ? மட்டன் நேரம் போவோம், டெய்லி போவோம். வண்டி ஆ ஆ உள்ள வழிகள் எல்லா இடம் இல்லை எனக்கு. அதை நீங்கள் அதை தப்பிச்சு வெளியே கலந்துட்டு போட முடியாது. ஓ தப்பு படம் இப்படி இருந்துச்சு. ஆ பிரசாத் படம் இருந்துச்சு. எது எது? விரும்புகிற பிள்ளையா கூப்பிட்டு வித்துருவாங்க, கலந்து கூப்பிட்டு போகல. அதே தான் அதே மாதிரி சமம் மாதிரி இல்லாமல் சும்மா என்ன நடந்து கூட்டு போயிட்டு அவங்க எடுத்துட்டு வந்துடுவாங்க. ஆமாம் உள்ள போனால் கூட ஏற முடியாது. ரொம்ப டேஞ்சரான ஏரியா இருக்கும் இல்லைண்ணா? அதான் அங்கே பாம்பேல டிரைவரு பொண்ணுன்னா எப்படி யோசிப்பாங்க. ஓ வீட்டில் சொல்கிறாங்க. கல்யாணம் முடிச்சாச்சு. சரி, ஓ அதுக்கு முன்னாடியே அப்பவே கல்யாணம் ஆயிடுச்சா? முன்னாடியே 2002 கல்யாணம் ஆச்சு. அப்போ பாம்பேல தான் இருக்கீங்க? ஆமாம் பாம்பேல இருந்தேன். ஆ ரைட் ரைட் ரைட். அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு வயசாயிட்டு ஆ அங்கே போய் என்ன நினைச்சேன். சரி 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 சரி. அப்புறம் நான் ஹலோ சொல்லுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் சார். வந்துட்டு இருக்கேன், பைபாஸில் வந்துட்டு இருக்கேன். ஆ சரி சரி. அவங்களுக்கு என்ன மாதிரி லாபம் சொல்கிறீங்க? அவங்களுக்கு என்ன மாதிரி லாபம் சொல்கிறீங்க? 3 மாதத்துக்கு போய்ட்டு லாபம் போயிருக்குல்ல. அவனும் அதான் கட்டி வித்துறாங்களா. மறுபடியும் அந்த பைக்கை விற்று அதே காசு வந்துடும். மாதத்துக்கு கம்மியாக போடுவான். அந்த இன்ட்ரெஸ்டோட சேர்த்து வரும். கொடுக்காம கொடுத்தாச்சுன்னா மாதத்துக்கு எப்படி 6000 8,000 போடுவான்.
7,000 ரூபா. ஆமாம், அவங்க ஆசையில் வாங்கிடுவாங்க. போனால் தான் நம்புவோம். எனக்கு மைக்ரோ லைட் எங்கே இருக்கணும்? ஜம்மு விட்டு 2 பக்கம் இருக்கணும். முதல்ல ஒன் சைடு அங்கே சாப்பாடு கேண்டீன் ஒரு சைடு இருக்கும். ஆட்டோ கைஸ் தூத்துக்குடிக்கு வந்தாச்சுங்க. டைம் பாத்தீங்கன்னா 7:45 ஆகுதுங்க. ஜேர்னி பாத்தீங்கன்னா சூப்பரா போயிட்டு இருக்குங்க. டிரைவர் அண்ணன் 2 பேருமே செம்ம ஃப்ரெண்ட்லி டைப். பாத்தீங்கன்னா நான் வந்து உடன்குடியில இருந்து கரெக்டா திருச்செந்தூர்ல இருந்து கேபினேட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம உடன்குடியில இருந்து கொஞ்சம் தூரம் கேபினேட் பண்ணிருப்பேன். அப்புறம் திருச்செந்தூர்ல இருந்து ஃபுல்லா உட்காந்துட்டேன் கேபின்லயே. ஜாலியா பேசுனாங்க. ஃபுல்லா பேசிட்டு சூப்பரா போயிட்டு இருக்குங்க ஜேர்னி. பஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி 3 ட்ரிப் தான் அதான். செம்மாங்க, புது பஸ், வண்டி சூப்பரா இருக்கு. வாங்க இதுக்கு அடுத்து நம்ம தூத்துக்குடி தாண்டோடனே ஓவர் டேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. பக்காவா கேப்சர் பண்ணலாம். டாடா ஓவர் டேக் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கலாங்க. வாங்க கைஸ், நம்ம செகண்ட் டிரைவர் அண்ணா கிட்ட இன்டர்வியூ எடுப்போம். அண்ணன் மீச மாசா வச்சு கெத்தா இருக்காப்ல. அண்ணே வணக்கம், உங்க நேம்னா? வணக்கம், பேர் பட்ராஜன். எத்தனை வருஷமா டிரைவிங் சர்வீஸ்ல இருக்கீங்கண்ணா? டிரைவிங் பார்த்தா 1998 லைசன்ஸ் இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆமா, எந்த டிராவல்ஸ்லண்ணா? இப்ப இல்ல பாம்பேல ஓட்டினது. பாம்பேல. ஓகே. அதுக்கப்புறம் சென்னை தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல்ல எஸ்ஆர்எம். ஆமா, 2007 ஜாயின் பண்ணீங்க. ஆமா, அது ஒரு 10 வருஷம் ஓட்டினேன். எஸ்ஆர்எம்ல 10 வருஷம். அப்போ வால்வோ எல்லாமே ஓட்டிருப்பீங்களேண்ணா? ஸ்கேனியா எல்லாம் ஓட்டல, மல்டிஷன் ஓட்டினேன். ஓகே. அதுக்கப்புறம் 2017 டிரான்ஸ்கிங்ல வந்து டிரான்ஸ்கிங்ல அது ஒரு 7 வருஷம். 7 வருஷம். ஆமா, அதுக்கப்புறம் 2026 இப்போ சிகிதை எக்ஸ்பிரஸ் நல்லபடி கொண்டு வரத வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகே. அப்ப 2 டிராவல்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஓட்டிருக்குது. ஓகே. நம்மளோட 2 டிராவல்ஸ் தான், மற்றபடி எந்த டிராவல்ஸும் கிடையாது. 3ஆவது டிராவல்ஸ் சிகிதை எக்ஸ்பிரஸ். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு டிரைவர் பாக்குறேன் இவ்வளோ ஒரு டிராவல்ஸ்ல பாத்தீங்கன்னா இவ்வளோ லாங் பீரியட் வந்து இருக்கிறது. ஏன்னா நீங்க இவ்வளோ வருஷம் ஜேர்னில வந்து பாத்தீங்கன்னா 2 டிராவல்ஸ் தான் மாறி இருக்கீங்கன்றீங்க. ஓகே, சூப்பர்ண்ணா. கெட்ட பழக்கம் இல்லைனால இந்த வாக்கு, தண்ணி, சிகரெட் எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. இது வரைக்கும் நடந்தது இன்சிடென்ட் ஒன்றும் நடந்ததில்லை. இது வரைக்கும் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணா, சூப்பர்ண்ணா. பஸ்ஸோட போர்டிங் மைன் சொல்லுங்கண்ணா, எங்க இருந்து ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட்? போனீங்க உடன்குடி. எத்தனை மணிக்குண்ணா? 5:30. ரைட்டு. திருச்செந்தூர் ஒரு 6:10. அதுக்கப்புறம் காயல்பட்டினம், அருமநேரி, ஆத்தூர், பழைய காயல், நகர், தூத்துக்குடி. தூத்துக்குடி டைமிங்ண்ணா? தூத்துக்குடி 7:40. 7:40. ரைட். அப்புறம் மதுரை 10:30. 10:45. ஆமா, அதோட கடைசி போடி முடிஞ்சுது. முடிஞ்சு. செங்கல்பட்டு தான் ஆரம்பிக்கும். ஓகே, ரெஸ்ட் ஆஃப் நோட்டல் எங்க நிப்பாட்டுவீங்க ஃபர்ஸ்ட்? முதல்ல டின்னர் ஹோட்டல் சிந்தலக்கரை, அங்க டின்னர். ஆமா, டின்னர் போடுவோம். அது ஒரு 10 நிமிஷம் போடுவோம். இதை விட்டு அடுத்த ஸ்டாப் வந்து உளுந்தூர்பேட்டையில நெல்லை காப்பியில போடுவோம். ஓகே, ரைட். நல்லா இருக்கும். இதை விட்டா நேரம் அப்போ அரிசி டைம் தான் செங்கல்பட்டு தான் 5 மணி. 5 மணி டைம் நம்ம செங்கல்பட்டு தான், செங்கல்பட்டுல இருந்து ஸ்டார்ட். ஓகே, அப்புறம் அப்படியே நம்ம ஈசிஆர்ல டிராபிங்னா 5 மணிங்கிறது திருப்பி பெருங்குளத்தூர், தாம்பரம், மேடவாக்கம், பெரும்பாக்கம், சோழிங்கநல்லூர், காரப்பாக்கம், துறப்பாக்கம், அப்புறம் வேளச்சேரி, எஸ்ஆர்பி டூர். ஓகேண்ணா. ஆனா இப்ப ரொம்ப ஆக்சிடென்ட் நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டிரைவரா உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இன்னொரு டிரைவருக்கு ஒரு அட்வைஸ் என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா தூக்கம் வந்துட்டோம்னா அடுத்த டிரைவரை மாத்தி விட்டு படுத்துக்கணும். தூக்கம் வந்துட்டுன்னு சொல்லி நம்ம ஓட்டிட்டே இருக்கக்கூடாது. தூக்கம் வந்துட்டா 2 நாள் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. நாங்கள் எங்கே வந்தாலும் மாற்றி விடுவோம். எனக்கு தூக்கம் வந்தாலும் அவர் மாற்றிடுவோம், அவர் நாங்கள் மாற்றி விடுவோம். அதனால அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. சிலவங்க அப்படி கிடையாது. தூக்கம் வந்தாலும் சிங்கிள் வருவாங்க, அந்த சிங்கிள் தான் வரக்கூடாது. சிங்கிள் வர மட்டும் ஓட்டக்கூடாது. சிங்கிள் தான் பெரிய விபத்து நடக்குது. தூக்கத்திலேயே நம்ம ஓட்டிடுவோம் பார்ப்பாங்க முடியாது. இதில் எந்த டிரைவராக டபுளாக ஓட்ட பாருங்க. ஓகே, மெயினாக தான். அப்படின்னாலும் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும்.
இருந்தா தான் ஓட்ட முடியும், இல்லைன்னா ஓட்ட முடியாது. கரெக்ட்ண்ணா. என் டியூட்டி அது வரைக்கும் பார்த்து அவனும் சொல்லி செலவு இருப்பாங்க. ஆமா ஆமா. இருந்தா தான் அச்சீவ்மெண்ட் இருந்தா தான் நம்ம மாத்திட்டு எதுனாலும் மக்களோட சேவை நமக்கு தேவை. அந்த நாளைக்கு நம்ம வரணும். ஆமா கண்டிப்பாண்ணா. ஓகேண்ணா, நீங்க மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்ண்ணா. ரொம்ப நன்றி, சூப்பர். கைஸ் டைம் பாத்தீங்கன்னா 9 மணி ஆகுதுங்க. டின்னர் பிரேக்குங்க. ஜேர்னி பாத்தீங்கன்னா சூப்பரா போயிட்டு இருக்குங்க. நான் போயிட்டு உள்ள போய் சாப்பிட்றேங்க. ரொம்ப பசி. பாத்தீங்கன்னா போய் சாப்பிட்டுட்டு ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாங்க. ஜேர்னி பாத்தீங்கன்னா சூப்பரா போயிட்டு இருக்குங்க. ஓவர்டேக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு எடுத்து நான் மதுரை எல்லாம் போனோன்னே, அருப்புக்கோட்டெல்லாம் தாண்டோன்னு ஓவர்டேக்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. நல்லபடியா போயிட்டு இருக்கு. நம்ம சாப்பிட்டுட்டு பாக்கலாங்க. ஜேர்னி அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நம்ம சென்னைக்கு எத்தனை மணிக்கு என்ன டைமிங்ல அச்சீவ் பண்றாங்கன்னு சொல்லி பாக்கலாங்க. புதுக்கோட்டை 1.25 மணி நேரண்ணே. லெஃப்ட் எந்த பக்கண்ணே? எந்த ஊர்? ஓ ரைட் ரைட் ரைட். ஓகே ஓகே, ஏர்போர்ட்டு. டைம் பாத்தீங்கன்னா 3:20 ஆகுதுங்க. நம்ம உளுந்தூர்பேட்டை கிட்ட ஒரு டீ பிரேக் நிப்பாட்டி இருக்காங்க. ஜேர்னி வைஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா போயிட்டு இருக்குங்க. நல்ல ஒரு தூக்கங்க உள்ள. கம்ஃபர்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு.
இதுக்கு அடுத்து ஓவர்டேக்ஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. உளுந்தூர்பேட்டை இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லா வண்டியுமே நம்ம சேலம் கோயம்புத்தூர் இந்த சைடு உள்ள வண்டி ஓவர்டேக்ஸ் செம்மையா இருக்குங்க. ஃபுல்லா கேப்சர் பண்ணலாம். வாங்க நம்ம சென்னைக்கு எத்தனை நம்ம ரீச் ஆறாங்கன்னு சொல்லி பாக்கலாம். நான் பாத்தீங்கன்னா ஒரு டீயை போட்டு வந்துடுறாங்க. ரெஸ்ட் மிஸ் பண்ணி பார்த்தா நீட்டா இருந்துச்சுங்க. வாங்க அப்படியே ஜேர்னி கண்டினியூ பண்ணாங்க. போகுது 10 பஸ் போதாண்ணே ஆம்னி பஸ்? சராசரி 10 பஸ் டைம் போயிட்டு அதனாலதான் அவங்க போட்டது. நம்மளும் வாங்குவோம். அவங்களாம் வாங்குறாங்க. இப்போ கர்நாடகாவில் மட்டும் இல்லையா அண்ணா? அங்கேயே வந்துருச்சா?
அப்படியா? அண்ணே ரொம்ப நன்றிண்ணே, பயணம் சூப்பராக இருந்துச்சு. ஓகேண்ணே. ஓகே ஓகே. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 5:40க்கு நம்மள பெருங்கலத்தூர்ல இறக்கி விட்டாங்கங்க. கைஸ் இன்னொன்று பஸ்ல என்ன ஒரு மேட்டர்னா, நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒருத்தரை பார்த்தேங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்ட் ஸ்டாப்லேயே என்னை பார்த்தாங்க. பார்க்கும் போதே வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா சார் வந்து பார்க்குறாங்களே, சரி நானும் எதுவும் பேசிக்கல. அப்புறம் இறங்கும் போது சொல்கிறாங்க, ராஜா தானே உங்கள் வீடியோ நான் பார்ப்போம் ப்ரோ, நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க அண்ணே, நம்ம வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே நம்ம சேனலில் பார்க்கறதுக்கு. ஓகே, வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓவரால் கம்ஃபர்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. டிரைவிங் அண்ணன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஓட்டினாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சென்னை டு திருச்செந்தூர், உடன்குடி இந்த சைடில், தூத்துக்குடி சைடில் நல்ல ஒரு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. டைமிங்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து ஒரு தரமான சூப்பரான விளாக சந்திப்போம் மக்களே. நல்லபடியாக ஜேர்னி அமைஞ்சிச்சுங்க. ஓகே, அடுத்து எந்த பஸ்ஸில் ட்ரை பண்ணலாம் சொல்லி மறக்காம கமெண்ட் தட்டி விடுங்க. டாட்டா.